இங்க சந்திரசேகரமே என்னம்மா இது? எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. இன்னுமே சக்தி சாப்பிட வரல அப்படின்னு சொல்லி பவானிட்ட கேட்குறாங்க. அப்ப பவானியுமே இருந்துகிட்டு, "இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்னீங்கன்னு அவன 3 டைம் போய் கூப்பிட்டு வந்துட்டேன். ஆனா அவன் நான் வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரவே மாட்டேன்றான். அது மட்டும் இல்லாம அவன் பொன்னி படுத்துட்டு இருக்க குடிசையில தான் படுத்துட்டு இருக்கான். அவனா வந்து விருப்பப்பட்டு வருவான்ப்பா விடுங்க" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் யாருமே எதிர்பார்க்காத மாரி இங்க உஷாவும், உஷாவோட அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. அப்ப கரெக்ட்டா உஷாவுமே ரொம்பவே ஹேப்பியோட சொல்லப்போனா அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, இந்த பக்கம் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு போயிடலாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ உள்ள வந்த உடனே எப்பவும் போலயே அவங்களோட அடாவடித்தனத்தை ஆரம்பிக்கிறாங்க. "என்னம்மா என்ன பண்றீங்க? நான் இல்லன்னோனே எல்லாருமே பயங்கர ஹேப்பியா இருக்கீங்க போல இருக்கு. உங்க எல்லாரையுமே பார்க்கறதுக்காக தான் வந்தேன்" அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெனாவட்டோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க நின்னுகிட்டு இருக்க பிரீத்திய கூப்பிட்டு, "ஆமா பிரீத்தி, நீ எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல சும்மா தான் இருப்ப. சரி இப்படியே சும்மா நின்னுட்டு இருக்காத. எனக்காக போயிட்டு நல்லா வந்து ஒரு மோர கலக்கி எடுத்துட்டு வா ஓடு" அப்படின்ற மாரி இங்க பிரீத்திய அங்கிருந்து போ சொல்றாங்க. ஆனா பிரீத்தியுமே இங்க உஷாவ பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் பயங்கரமான கோபத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம இங்க உஷாவ பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க உஷாவுமே, "என்ன பிரீத்தி நின்னுகிட்டு இருக்க? நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, போய் வந்து மோர் எடுத்துட்டு வா போ" அப்படின்ற மாரி இங்க பிரீத்திய மிரட்டிட்டு இருக்காங்க. அங்க பிரீத்தியுமே மத்தவங்க முகத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு, சரி இவங்களுக்கு நம்ம குடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே மோர் எடுக்கிறதுக்காக போறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஆமா இன்னொருத்தி இருப்பாளே எங்க அவ? பொன்னி பொன்னின்ட்டு இந்த வீட்டுக்கு டார்ச்சரா வந்தவளே அவ தான். அவ இந்த வீட்ல இருக்கிறதுனால தான் பிரச்சனை மேல பிரச்சனை. அவள இந்த வீட்டுக்குள்ள விட்டே வைக்கக்கூடாது அப்படின்ற மாரி இங்க பொன்னிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவ இந்த வீட்டை விட்டு போனா தான் ரொம்ப நிம்மதியா இருக்கும். அவ தான் பெரிய பிரச்சனையே அப்படின்ட்டு இந்த பக்கம் பொன்னிய ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சண்முகத்தால அந்த விஷயத்த தாங்க முடியல. அப்ப கரெக்டா பவானியுமே இந்த பக்கம் சண்முகத்தை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. எனக்கு கோபப்பட்டு இங்க சண்முகம் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்ப கரெக்டா சக்தியுமே வெளியில வராரு. இதை பார்த்துட்டு இருக்கிற சக்திக்குமே வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் உஷாவுமே இங்க பொன்னியை பயங்கரமா அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சண்முகம் இதுக்கு மேல தாங்காதுன்னு சொல்லிட்டு இங்க உஷாவை அடிக்கிறதுக்காகவே பக்கத்துல போயிடுறாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல இங்க பவானி இன்னொரு பக்கம் சக்தி எல்லாரும் சேர்த்து இங்க சண்முகத்தை பிடித்து நிறுத்திடுறாங்க. அப்ப உஷாவுமே பயந்து போயிட்டு, "எதுக்காக என் மேல கை வைக்க வந்தீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப சண்முகமும், "பொன்னியை பத்தி பேசுறதுக்கு உண்டான எந்த ஒரு அருகதையும் உனக்கு கிடையாது. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பொன்னியை பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருப்ப" அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க சக்தியுமே இருந்துகிட்டு, "இங்க பாருண்ணா, அவசரப்படாத, நீ சும்மா இரு" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சண்முகத்தை கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா சண்முகமும், "இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாதுடா. அவ பண்ண விஷயத்துக்குலாம் அவளுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கணும். பொன்னியை பத்தி முதல்ல உனக்கு தெரியுமா? அவ யாரு? நீ இப்படி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே அவ தான் தெரியுமா? அவ எந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா, எந்த அளவுக்கு உன்னை காப்பாத்திருக்கா, அவ கொடுத்த பரிசு தான் இன்னைக்கு உன் வயித்துல குழந்தையா இருக்கு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் உனக்கு தெரியுமா?" அப்படின்ட்டு இந்த பக்கம் சண்முகம் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த சண்முகமும் இந்த பக்கம் வீட்டுக்கு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத எல்லா விஷயத்தையும் நான் போட்டு உடைக்கிறேன். சொல்லப்போனா பொன்னிக்கும் எனக்கும் தெரிஞ்ச விஷயம், பொன்னி இந்த குடும்பத்துக்காகவும் இந்த உஷா இந்த கேடுகெட்ட உஷாக்காகவும் செஞ்ச விஷயம் எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனா ஒரு முக்கியமான ஆபத்துல இருந்து இந்த பக்கம் உஷாவை காப்பாத்துனது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் இங்க உஷாவோட வயித்துல குழந்தை வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கோயில்ல பண்ண பரிகாரம், அது மட்டும் இல்லாம இங்க பொன்னி வந்து உஷாவுக்கு கரெக்டா வந்து அந்த மருந்து அரைச்சி டெய்லி நைட் ஆனா சண்முகத்திட்ட கொடுத்து அந்த மருந்து மூலமா இங்க உஷாவோட உடம்பை கியர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் சரி பண்ணது. அது மட்டும் இல்லாம உஷாவுக்கு வந்த ஒவ்வொரு ஆபத்தையுமே தானாவே நின்று எதிர்கொண்டது. இந்த எல்லா விஷயத்தையும் பத்தி இந்த பக்கம் சண்முகம் வீட்டுல உடைச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. இங்க ஜெயாவாலையுமே இந்த விஷயத்தெல்லாம் நம்ப முடியல. சொல்லப்போனா நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த உஷாக்காகவும் இவ்வளவு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இவர் இப்படி பேசி முடிச்ச உடனே இங்க உஷாவோட கண்ணெல்லாம் அப்படி கலங்க ஆரம்பிச்சிருது. சொல்லப்போனா பொன்னி நமக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கா, இவ்வளவு விஷயம் பண்ண பொன்னிய நம்ம இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி உஷாவுமே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பிரீத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. "இங்க பாருங்க உஷா, எனக்கு உங்களை பார்த்த உடனே பிடிக்கல. ஏன்னா நீங்க என் லைஃப்ல ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. அந்த துரோகத்தை கூட நான் மறந்துட்டு போயிடுவேன். ஆனா இங்க பொன்னிக்காக நீங்க பண்ண விஷயங்கள் எதையுமே நான் மறக்க மாட்டேன். என்ன வச்சு நீங்க பொன்னிய எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம பொன்னி என் லைஃப்லயும் நிறைய நல்லது பண்ணியிருக்கா. ஆனா அந்த விஷயங்கள் இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் சொன்னது கிடையாது. சொல்லப்போனா என்ன பெரிய பெரிய ஆபத்துல இருந்து கூட அவ காப்பாத்திருக்கா. கம்பெனில வந்த பிரச்சனையில இருந்து எல்லா இடங்கள்லயும் எனக்காகவும் பொன்னி நின்றுருக்கா. ஆனா அவளை கூட நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன். ஏன்னா உங்களோட பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு தான் நீங்க எல்லாம் பொன்னி வந்து கெட்டவன்னு சொல்லி ஒரு வேளை உண்மையிலுமே கெட்டவளா நினைச்சு நானுமே பொன்னியை கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா என்னை எந்த ஒரு காரணத்தை விட்டு அவ கஷ்டப்படுத்தினது இல்லை தெரியுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த வீட்டுல பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயத்துல பாதிக்கு பாதி பொய் அப்படிங்கிறது இங்க பொன்னிக்கு தெரியும். ஆனா என்னை பத்தி வெளிப்படுத்தாம என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நிரூபிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் போராடிக்கிட்டு இருந்தா. உண்மையை சொல்ல போனா நான் இந்த வீட்டுல எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த மறைச்சிட்டு இருக்கேன். அந்த விஷயத்த நானும் இப்போ ஓப்பன் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் எங்க அப்பா அம்மாவை மறைச்சு வச்சுட்டு தான் இங்க சக்திக்காக தான் இந்த வீட்டுல வந்திருக்கேன். எங்க அப்பா அம்மா எங்கேயும் ஓடி போல, அவங்கள நான் தான் வெளியூர்ல வச்சுட்டு இங்க சக்தி கூட நான் எப்பவும் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான முக்கியமான காரணமே இங்க பொன்னி எனக்கு நிறைய உண்மைகள் நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. இதுக்கு மேல நான் பொண்ணுக்காக மட்டும் தான் நிற்பேன். என்னால இதுக்கு மேல என் மேல இருக்கிற குறைகளை ஏத்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது. இன்னைக்கே நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி பொன்னி மேல எந்த தப்பும் இல்லை, தயவு செஞ்சு பொன்னி இந்த வீட்டுக்கு அதுவும் சக்தி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு கிளம்புறேன்ட்டு இங்க பிரீத்தியுமா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா இன்னொரு
பக்கம் இங்க உஷாவுமே எப்படியாவது நான் பொண்ணிய பார்த்தாகணுங்க. எப்படியாவது என்ட்ட பொண்ணிய கூட்டிட்டு போங்க. சொல்லப்போனா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் அவள ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் உஷாவுமே சண்முகத்திட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா சண்முகம் இருந்துகிட்டு பொண்ணு எங்க போனானே தெரியல தெரியுமா? நீங்க பண்ண பிரச்சனையினால அவ ரொம்பவே காயப்பட்டு கடைசியில தான் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு இதுக்கு மேல இந்த வீட்டுக்கே நான் வரமாட்டேன்னு அவ எங்கேயோ போயிட்டா. அவ எங்க போனான்னு தெரியாம எல்லாருமே நாங்களே திணறிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சண்முகம் உஷாட்ட சொல்றாங்க. ஆனா இப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க விஷயத்த கேட்டுட்டு இருக்க பவானிக்கு என்ன பண்றதுனே தெரியல. இங்க பாரு உஷா, நீ நிறைய தப்பு பண்ணிருக்க. அந்த விஷயத்த நாங்க ஏத்துக்க முடியும் எங்களால. ஆனா நீ பொண்ணிய பத்தி பேசினா கண்டிப்பா யாராலும் ஏத்துக்க முடியாது. ஏன்னா பொண்ணு என் லைஃப்லயுமே எனக்கு பண்ண துரோகத்தை இப்பதான் வெளியே கொண்டு வந்தா. சொல்லப்போனா சுந்தர் இப்படிப்பட்ட கேடு கட்டவன் அப்படிங்கறத எனக்கு நிரூபிச்சிருக்கா. இப்ப எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணு நம்ம வீட்டுல இல்லாதான் வருத்தமா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரே ஒரு நல்ல பர்சன்னா அவ பொண்ணு மட்டும்தான். அவளுக்கு எப்படியாவது இந்த வீட்டுக்கு கொண்டு வர வழியை தான் நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இதுக்கு மேல இப்படி பண்ணாத அப்படின்ற மாதிரி இங்க உஷாக்கு வார்னிங் கொடுத்துட்டு முடிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இங்க பக்கத்துல இருக்க ஜெயாக்குமே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப பொண்ணு எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்துக்காக பண்ணியிருக்கா. நம்ம இன்னுமே பொண்ணியை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோமே. நம்மள மாரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. அவ கோவப்படுறா, அவ நம்ம கிட்ட வந்து இந்த அளவு அதிகாரமா நடந்துக்கிறான்னு சொல்லி அவளை மரியாதை இல்லாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம அவளை மதிக்கிறது இல்ல. ஆனா அவ எந்த ஒரு நிமிஷத்துலயும் என் குடும்பத்தை விட்டு கொடுக்காம என் குடும்பத்துக்குள்ளே இருந்து என் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரையுமே காப்பாத்திருக்கா. ஆனா இந்த விஷயம் கூட நான் தெரியாம நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜெயாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சந்திரசேகருமே இங்க பாரு ஜெயா, இதுக்கு மேல நீ அழுது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா பொன்னி நம்மளை விட்டு போயிட்டா. இதுக்கு மேல அவளை கொண்டு வர வழி என்னன்னு தெரியாம நாங்களே திணறிக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ எல்லா தப்பையும் உணர்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ன பண்ணிட போற? நீ மறுபடியும் 2 நாள் அழ போற, அழுதுட்டு எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு உட்கார போற. அவ்வளவுதானே? சக்திக்கு சொன்ன அதே டைம் தானே. காலமும் நேரமும் எல்லாமே எப்போ வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளும் மாறி தானே ஆகணுன்ற மாதிரி நீ 2 நாள் அழுதுட்டு அதுக்கப்புறம் பொண்ணியை மறந்துட்டு போயிட்டு இருப்ப. ஆனா எங்களால அப்படி இருக்க முடியாது ஜெயா. நாங்க எப்பவுமே விசுவாசமா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சந்திரசேகரமே சொல்றாரு. இதை கேட்டவன இங்க ஜெயாக்குமே புரிய வருது. சொல்லப்போனா பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுல இல்லை அப்படின்னா நம்மளுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சக்தியை பார்த்து, இங்க பாரு சக்தி, இந்த வீட்டுக்கு நீ பொண்ணியோட தான் வரணும். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போ. நீ பொண்ணியை கூட்டிட்டு தான் இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி இங்க சக்தி கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட சக்தியுமே கண்டிப்பாமா நானுமே அதை முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். இனிமேல் பொண்ணு இல்லாம இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்களுமே வீட்டை விட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்ப சண்முகத்திட்டையும் உஷா வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், பொண்ணியை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். எப்படியாவது பொண்ணுகிட்ட என்ன கூட்டிட்டு போங்க, நானும் பொண்ணியை பார்க்கணுங்க, அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும், நீங்க எனக்கு அதை ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க உஷாவுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டு சண்முகமும் முதல்ல பொண்ணியை நம்ம பார்ப்போம், அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க உஷாவை அமைதிப்படுத்தி அங்க உட்கார வச்சுட்டு அவருமே இந்த பக்கம் பொண்ணியை தேடுறதுக்காக போறாங்க. இப்பதான் வீட்டுல இருக்க எல்லாருமே பொண்ணியை மிஸ் பண்ணி எப்படியாவது பொண்ணியை கண்டுபிடிச்சு மறுபடியும் சக்தி கூட சேர்க்கணும்னு சொல்லி ஒரே துடிப்போட போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க பொண்ணியுமே வேற யார் கண்ணிலையும் மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி எங்க பியூட்டி பார்லர் ஓனருக்கு கால் பண்றாங்க. அவங்களுமே நீ கவலைப்படாத பொண்ணி, என்னோட பியூட்டி பார்லர் ஒன்று வெளியூர்ல இருக்கு, அந்த இடத்துக்கு நீ போயிடலாம். நான் வந்து சொல்றேன், நீ இப்போதைக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கு. அதுக்கப்புறம் நான் எப்படியாவது ஒன்று அந்த பியூட்டி பார்லர் காமிச்சு வச்சிடறேன். நீ அங்க போயிட்டு இன்சார்ஜ் வேலையை பார்த்துக்க. அது மட்டும் இல்லாமல் நீ அங்கேயே தங்கிக்கலாம். கொஞ்ச நாள் உனக்கு பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் உன்னோட சொந்த ஊருக்கு நீ போய்க்க அப்படின்ற மாதிரி இங்க பியூட்டி பார்லர் ஓனருமே பொண்ணுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சக்தியுமே இங்க பியூட்டி பார்லர் தேடி தான் போயிட்டு இருக்காரு. ஏன்னா கண்டிப்பா இங்க பொண்ணையும் அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருக்காங்க. அதனால கண்டிப்பா அவங்க கிட்ட போய் கேட்டா பொண்ணியை பத்தி தெரியும்னு சொல்லிட்டு அவருமே தன்னோட விஷயங்களை பத்தி பேசி எப்படியாவது பொண்ணியை கன்வின்ஸ் பண்றதுக்காக இங்க பியூட்டி பார்லர் ஓனரை பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க.